ஒரு தீர்மானம் ஒரு தாக்கம் நிறைந்த தீர்மானமா இருக்கணும் என்றால், அல்ல ஒரு சரியான விளைவுள்ள தீர்மானமா இருக்கணும் என்றால், அந்த தீர்மானம் ஞானத்துடன் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமா இருக்கும். ஞானத்தோடு எடுக்கின்ற எந்த தீர்மானமுமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தீர்மானமா இருக்கும். அதன் மூலமாக வருகின்ற விளைவுகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட விளைவுகளா இருக்கும். சோ அப்படின்னா ஞானம் எங்கிருந்து வருகின்றதுங்க? ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அவனோட வார்த்தை அதற்கும் பதில் கொடுக்கின்றது. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயப்படுதல் என்ற அந்த வார்த்தை ஏதோ ஒரு மத சார்ந்த ஒரு பயமோ, இல்ல தேவனை அடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு பயம் இல்ல. அது ஒரு உறவை சார்ந்த ஒரு பயமா இருக்கின்றது. தேவனை கனப்படுத்தி தேவனோடு நடக்கின்ற அந்த உறவின் மூலமாக தேவன் தருகின்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் அது ஞானத்தை தேவன் நமக்கு தருகின்றார். சோ தேவனோடு நடக்கின்ற யாருக்கும் தேவன் ஞானத்தை தந்து, அந்த ஞானத்தின் விளைவுதான் நல்ல சரியான தீர்மானங்கள் என்று நான் சொல்லுவேன். சங்கீதம் 25வது சங்கீதம் 12வது வசனத்திலே மீண்டும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பயப்படுகின்ற மனுஷனுக்கு தேவன் அவர்கள் போக வேண்டிய வழியை தேவன் அவர்களுக்கு காமிக்கின்றாராம். அப்படின்னா தேவன் மேல் விசுவாசத்தை வைத்து தேவனோடு கூட நடக்கின்ற மனிதர்களுக்கு தேவன் தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை இருக்கணும் என்றால் அது தெய்வீக ஞானம். இந்த வருடம் நம்ம எல்லாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஞானத்தினால் என்னை நிரப்பி இந்த வருடம் நான் எடுக்கின்ற எல்லா தீர்மானங்களும் ஞானமுள்ள தீர்மானமா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்தாலே நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நிச்சயம்தான்.